ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அதாவது இன்றைக்கி எபிசோடு ஓரளவு பெட்டராக தான் இருந்துச்சு. ஏன்னா வழக்கம் போல் கண்டினியூட்டி தான் காட்டினாங்க. சரி, கிருஷ்ணா நர்மதாவோட நார்மலாக தான் விளாண்ட மாதிரி எனக்கு தோணுச்சு. ஆனால் அவங்கள தொட்டு தொட்டு விளாண்டதுனால தப்பாக நினச்சிட்டு சாரதாம்மா அடிக்கிறாங்க. இவங்க தொல்லை தாங்க முடியலை. இப்படி இருந்தாலும் சாரதாம்மா பண்ணுற தப்பு. ஏன்னா ஒரு மருமக வீட்டில் இருந்துக்கிட்டு இவ்வளோ நம்ம மகளுக்கு இடைஞ்சல் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்படி நம்ம கத்தி பேசுகிறதோ இல்லை அடிக்கிறதோ எல்லாம் பண்ணுறதுமே தெரிய மாட்டேங்குது. கிருஷ்ணாவை அடித்தோன்னே கிருஷ்ணா சொல்கிறான், இல்லை நான் அப்படியெல்லாம் அந்த எண்ணத்தில் நான் பார்க்கல வைக்கலை அப்படின்னு சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க. சாரதாம்மா கோவம் அடிக்கிறாங்க. இது என்ன இப்படி வம்பா போச்சு அப்படின்னோடனே அவன் விஜய்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு எல்லாத்தையுமே விஜய் தான் தலையில் தூக்கி போட்டுக்கிறான் எல்லா பிரச்சனையுமே அப்படின்னு பாட்டி வருத்தப்படுறாங்க. அப்புறம் தாத்தாவும் பாட்டி 3 பேரும் பேசுகிறாங்க. இப்போ தாயா விகா சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போனாங்க. நம்ம எதிர்பார்த்த ஆஃபீஸ் ஸ்டாக் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ தான் போனது பிடிக்கலை அவங்களுக்கு. உடனே பாட்டி கால் பண்ணி இப்படி பிரச்சனைடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயை கூப்பிட்றாங்க. உடனே இது என்னடா எனக்கு சோதனை அப்படிங்கிற மாதிரி விஜய் காவேரியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. இப்படி ஏதோ பிரச்சனையா அப்படின்னோடனே என்னாச்சு, எதுக்காக நீ இப்படி பதற அப்படின்னு. பிரச்சனைன்னு சொன்னால் பதறாமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்கையில் 2 பேருமே வர்றாங்க. ஆனாலும் ஆஃபீஸில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஐயப்பன் சொல்கிறாரு, நம்ம ப்ராப்ளத்தில் சொல்லலான்னு பார்த்தா கம்பெனி ப்ராப்ளத்தை சொல்லலான்னு பார்த்தா அதுக்குள்ளேயும் கிளம்பிட்டாரே பாஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இங்கே பார்த்தா சாரதாம்மா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏம்மா அப்படி அடிக்கிற, என்னம்மா நடந்துச்சு அப்படின்னோடனே இவன் என்ன பண்ணுறான்னா நர்மதாட்ட தப்பாக பேசி, அதாவது தப்பாக நடந்துக்கிறான் நர்மதாக்கிட்ட விளாட்றேன்னு சொல்லி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னோடனே நர்மதாட்ட கேட்டிங்களா அப்படின்னு. நர்மதாவும் அதான் சொல்கிறா, நர்மதாவே ரொம்ப பயந்து போயிருக்கிறா அப்படின்னு சொல்லி கங்கா சொல்கிறா. உடனே எதுக்குடா அப்படி பண்ணுற, எதுக்கு என் தங்கச்சிக்கிட்ட தப்பாக நடந்துக்கிறேன்னு சொல்லிட்டு காவேரி டென்ஷன் ஆகுறா, கொந்தளிக்கிறாங்க. உடனே சித்தப்பா சொல்கிறாரு, கூட கொஞ்சம் ஏற்றி விட்றாரு சித்தப்பா நாரதர் வேலையை கரெக்டாக பண்ணிகிட்டு இருக்காரு. இப்படியே நடந்துட்டுருக்கையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போங்க, இன்னும் ஒரு நிமிஷம் கூட அங்கே இருக்கக்கூடாது, உங்களுக்கெல்லாம் வெக்கமாகவே இல்லையா அப்படின்னு சாரதா திட்டுறா. உடனே நாங்கள் ஏன் வெக்கப்படணும், நாங்கள் தான் அவ்வளோ கடனில் இருந்துகிட்ருக்கோம், நீங்கள் ஜாலியாக தானே இருக்கீங்க அப்படின்னு முத்துமலர் சொல்கிறா. இன்னும் வாயை மூடு, சொத்து கேட்டு நிற்கிறீங்க, ஒரு சொத்து கூட உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு சாரதா ரொம்ப டென்ஷன் ஆகுறாங்க. உடனே நாளைன்னு போட்டு காமிக்கிறாங்க. அதாவது விஜய் காவேரி ஆவி பிடிக்கிறாங்க. போர்வைக்குள்ள ஒரு வீட்டில் நீ இருந்து அந்த பாட்டு தான் எனக்கு சாங் தான் ஞாபகம் வருது. இதுக்கப்புறம் கண்டிப்பாக இந்த சீன்லாம் முடிஞ்சு அப்புறம் ஹாஸ்பிட்டல் ட்ராக்கு தான் கொண்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். எபிசோடு ஓரளவு பெட்டராக தான் இருந்துச்சுன்னு நான் நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரி அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கை தட்டி விட்டு போயிருங்க.